வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழையை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டா வதங்கினா போதும். கொஞ்சமா தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்ப லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பை நம்ம எடுத்து இதில் கலந்துக்கோங்க. சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடியாக இருக்கு பாருங்க. சூடான இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் ரெடியாக இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.